என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா என்ன கிண்டலா தெரியுதா? அடியே, அவன் சும்மா விளையாண்டுட்டு இருக்காண்டி. என் மருமக சும்மா வந்தாலே சூப்பரா இருப்பா. நாளைக்கு ஒரு விசேஷம்னு வரும்போது சுமாராவா வந்துட்டு போறா. அதெல்லாம் தேவதை மாதிரி ரெடியாகி வருவா. நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பு. வா போலாமா? அண்ணி, நீங்க கிளம்புங்க. நானும் அவரும் காலையில சீக்கிரமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம். என்னவோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. நில்லடி, எல்லாரும் ஒண்ணா போலாம். சாவி, சாவி. ஏங்க, உங்க விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு நேரம் பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல. அண்ணி கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கோச்சுக்கிட்டு எங்க போயிட போறா? ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் கூட அவகிட்ட என்னால பேசாம இருக்க முடியாது. நாங்க எப்போதும் அப்படிதான். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. என்னவோ பண்ணுங்க, அக்கா வச்சு தம்பியாச்சு. உங்க 2 பேருக்குள்ள இனிமே நான் வரக்கூடாதுப்பா. உலகமே இவளென இவன் வாழும் அழகை ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. குயிலு கருங்குயிலு மாம மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாளே. மயிலு இளமயிலு மாமன் கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாளே. சேதி சொல்லும் பாட்டாளே. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே. கன்னி பொண்ணுதானே ஏ மாமனி. ஒத்தையில அத்த மக உன்னை நினைச்சு ரசிச்ச மக. கண்ணு ரெண்டும் மூடலையே, கால நேரம் கூடலையே. வாட்டி உள்ளவா. அன்னைக்கு கீராயிலேயே பாட்டெல்லாம் பறக்குது. அடி ஒண்ணும் இல்லடி, இந்த புள்ள குட்டியெல்லாம் படிக்கிறோம்னு கொல்ல பக்கத்திலேயே உட்காந்துருக்காளுங்க. குர்ரானு உட்காந்து கீராயே ஒரு மாதிரி இருந்துச்சேன்னு வாயை போட்டு மெட்டு கட்டி பாடிக்கிட்டு இருக்கேன். வா வா, என்னடி இன்னி இடத்துல வந்திருக்க? சரி சரி, அதனால என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நான் கூட எங்க மச்சான நினைச்சுட்டேன், ஒரே ராகம் கட்டுறியோன்னு பார்த்துட்டேன். ஆமா ஆமா, நினைக்க வேண்டியதே மச்சான. மச்சான நினைச்சா பாட்டி எங்க வரும்? பலவாகம் வயிற்றுச்ச கொடுமையில வரும். அத்தாடி அத்தாடி அக்கா, சரி சரி விடு. நீ அதுக்கப்புறம் எங்க மச்சான கிட்டி கிளிக்க ஆரம்பிச்சிருவ. ஒரு 200 ரூபா காசு இருந்தா கொடுக்கா. பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன்னு இருக்கா, வச்சிருக்கியா? ஏன் காசெல்லாம் இருக்குடி. 100 நாள் வேலை பார்த்தது நேற்று தான் போய் பேங்க்ல எடுத்துட்டு வந்தேன். ஆமா, என்ன செய்து பிள்ளைக்கு? பூமாரிக்கு என்ன உடம்புக்கு முடியலையாக்க? ஐயோ, அதை ஏக்கா கேட்குற? 10 நாள் விட்டு 8 நாள் விட்டு இந்த ஆஸ்பத்திரியில் போய் மொய் வச்சா தானே இந்த குட்டி சும்மானு இருக்கா? ஐயோ, எங்கே இருந்ததே இந்த செலவுன்னு வருதோ தெரியல. குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணின்னு ஒவ்வொன்றையும் சுட சுட பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனாலும் இந்த ஒத்த கழுதையை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு வாரு, சொல்ல முடியலக்கா. பள்ளிக்கூடத்துக்கு போகையில் நல்லாத்தான் போனேன், வரையில் அப்படியே சொன்னங்கி என்னமோ மாதிரி வரா. நைட்டு பூரா காய்ச்ச போட்டு குளிர் காய்ச்ச படுத்து எடுத்துருச்சுக்கா. அதான் பயமாக இருக்குது, போய் ஆஸ்பத்திரினாலும் காட்டிட்டு வருவேன்னு பார்க்குறேன். ஆத்தாடி, இப்ப வர்ற காய்ச்சல்லாம் பெல்லாததா இருக்குடி வனசா. என்னமோ வைரஸ் பீபரு வைரல் பவர்னு என்னென்னமோல சொல்லிக்கிறாங்க. உடனே பிள்ளைய கூட்டி கொண்டு ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வா. ஊசி ஈசி போட சொன்னா பிடிச்சு கிடிச்சுக்கிட்டு ஊசியை போட்டுட்டு வாடி. நீ பாட்டுக்கு உடனே மாத்திரை மருந்தை வாங்கிட்டு வந்துடாத. 5-6 தட்டில் காசு இருக்கு, எடுத்துட்டு வர சொல்றேன். இந்த தொல்லைக்கு தானே பயமா இருக்கு. நம்மளே ஒன்றை வச்சு உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? அதை சொல்லு. இந்த பிள்ளையிலும் ஒரு சவைக்கு இருக்க மாட்டேங்கிறாளுகளே. நிம்மி எடி நிம்மி, அடியில கூப்பிடுறது காதுல விழுகுதா? நிம்மி, அரேம்மா. 5-6 தட்டில் 500 ரூபா காசு இருக்கு, எடுத்துட்டு வாத்தா. எக்கா, 500 ரூபா வேணா, என்கிட்ட 200 ரூபா இருக்கு. 200 ரூபா மட்டும் கொடுக்கா. அடியில காசு இருக்கு, வாங்கிட்டு போ. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகையில கணக்கா கொண்டுட்டு போக முடியுமா? கூட குறைய வந்துச்சுன்னா அந்த நேரத்துல என்ன செய்வ? அம்மா 5-6 தட்டில் 700 ரூபாய் இருந்துச்சுமா. 700 ரூபா இருந்துச்சா? சரி சித்திட்ட கொடு. ஆஸ்பத்திரிக்கு தங்கச்சிக்கு முடியலையா, கூட்டிட்டு போட்டோம். சித்தி, அக்கா 500 ரூபாயே அதிகம் சொல்றேன், எதுக்கு இருக்கிறத பூரா எடுத்து தர? என்கிட்ட 200 ரூபாய் இருக்குக்கா, நான் வச்சிருக்கேன். அடி ஏதுக்கும் வச்சு கிடையாதா? கையில காசு இருக்கிறது நல்லது தானே. அங்கே போய் பத்தாம நின்றுச்சுன்னா யார்கிட்ட போய் வாங்குவ? வாங்கிட்டு போ. இல்லைன்னா சரி இருக்குல்ல. அக்கா, நாளைக்கு அவங்க அப்பா அனுப்பி விட்டோன்னா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அடி மொட்டை, நீங்க புள்ளைய கூட்டிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு. கொடுக்கறதுல நிக்கிறாரு, அப்படியே லட்சக்கணக்கில் இங்கே கொடுத்து நாங்க உதவி பண்ணிட்டோம். கொண்டு வந்து கொடுக்கறதுலயே குறியா இருக்கா. புள்ளைய கொண்டு பாருடி. சரிக்கா. அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா.
என்னம்மா மனசா, என் தம்பி போன் அடிச்சானா என்ன நல்லா இருக்கானாமா? என்ன நேத்து அந்த கிளவி செத்து கிடக்கையில என்னமோ மாதிரி பேசினாரு. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே உங்கடின்னு சொன்னவரு இன்னைக்கு வழிய வந்து தம்பி நல்லா இருக்கானான்னு கேக்குறாரு. மச்சானுக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுதே, என்னவா இருக்கு? மனசா ஒன்னு தாப்பா, சிங்காரம் போன் அடிச்சானா என்ன? அடிச்சாக மச்சான், நல்லா இருக்காங்களாம். சரிப்பா சரிப்பா. இந்த மச்சான் என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு குணமா இருக்காரு. இவரே திருந்தனால அவ ஆத்தாக்காரி மைய போட்டது மாதிரிலாம் மயக்கி வச்சிருக்கா. என்கிட்ட அக்காவும் மச்சானும் நல்லபடியா ஒத்துமையா இருந்தா அதுவே போதும் நமக்கு. அப்பா தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா? அள்ளிட்டு வரட்டுமா? இல்லடா, அப்பாவே அள்ளி குடிச்சுக்கிறேன், நீ போய் உட்காந்து படிப்போ. சரிப்பா. என்ன மத்தேன் வருது, ஆனா உன்ன இந்த சிறுமலுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. என்னத்தையாவது பேச்சு கொடுப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாளே. அது சரி, குடல் வந்து வெளியே உள்ள விழுந்துரும் போல. நல்ல சிறுமல் அவ்வளோ இருக்கு. பிள்ளைக்கு இன்னும் கோவம் தீரலை போல் இருக்கே. வாங்கிட்டு வந்த முட்டை பப்ஸை சாப்பிட்ருப்பாளா சாப்பிட்ருக்க மாட்டாளா? எம்புட்டு கோவம் இருந்தாலும் முட்டை பப்ஸ் மேலே காட்ட மாட்டா. முட்டை பப்ஸை சாப்பிட்ருந்தா கோவம் தீந்துருச்சுன்னு அர்த்தம். சாப்பிடலைன்னா அப்போ இன்னும் கோவம் இருக்குன்னு அர்த்தம். சரி போய் என்னன்னு தான் பார்ப்போமே. கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே. மொட்டைக்காரி அடியெல்லாம் மொட்டைக்காரி வீட்டை பூட்டிக்கிட்டு இருப்பாளுங்க மாமியாள் மருமகளும் டவுனுக்கு அறிய மாதிரி. அடி மொட்டைக்காரி அடியலா மொட்டைக்காரி ஆடி குப்பம்மா வா வா. அத்த என்ன தாண்டி கத்துறது? மாமியாள் மருமகளும் அடைச்ச கதவை திறக்காம என்னன்னு கூட கேட்காம இருக்கி எப்படி? அது ஒண்ணும் இல்லடி குப்பம்மா, யூடியூப்ல இந்த அருண் கவி லைஃப் ஸ்டைல்னு ஒரு புள்ள வீடியோ போடுதுல்ல, அந்த புள்ள நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ உடம்ப குறைக்கிறதுக்கு பாவம் அந்த குட்டி என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்ங்கிற அதைத்தேன் செத்த உட்காந்து பாப்பமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, வாய் இருக்கேன்னு வள்ளு வதக்குன்னு அள்ளிக்கிட்டு அறைய வேண்டியது, அப்புறம் உடம்ப குறைக்கிறோம்னு ஓட வேண்டியது. இதுதானா பொழப்பு? அதுக்கு திங்காம உங்காம ஒழுங்கா இருந்தா எதுக்கு அந்த உடம்பு ஏறுது? ஒழுங்கா ஒரு செவைக்கு பொம்பளையானவ உடம்ப வச்சுக்கிறன்னு குனிஞ்சு நிமிந்து வேலை வாக்கணும், துணியை துவைக்கணும், மணியை துவைக்கணும். அப்புறம் திங்கல ஓடுறோம்னு ஓடிக்கிட்டு கிடக்க வேண்டியதே. அடி பாவம், அவ என்ன கல்லையும் கரப்பானையுமா திங்க போறா? அந்த வெந்த சொத்தத்தேன் எல்லாரும் மாறி அவளும் திங்கிறா. ஒண்ணுக்கு 2 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அந்த குட்டி அந்த உடம்பையும் வச்சுக்கிட்டு நான் என்னத்த சொல்ல? பாவம் அப்புறாணி அந்த வேலையில பார்த்துக்கிட்டு தெரியுறா. ஒரு நாள் பார்த்தா பாலத்துல கடந்து ஓடுறோம்னு புருஷன் மொண்டாட்டியும் ஓடுறாங்க. ஒரு நாள் பார்த்தா தெற்காட்டுல கடந்துக்கிட்டு நடக்கிறோம்னு தெற்காட்டுல கடந்துக்கிட்டு நடக்கிறாங்க. அதை அரைச்சு குடிக்கிறியா, இதை எடுத்து திங்கிறோம்னு அந்த புள்ள பாவம் அந்த உடம்புக்கு பாடா படுது. அதை இம்பிட்டு நேரமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்குற வீடியோ பார்க்குற மக்களும் அருண் கவி லைஃப் ஸ்டைலாம்ல அதை எடுத்து பாருங்கத்தா. உங்களுக்கு உடம்பா இருந்தீங்கன்னா அதை பார்த்து நல்லா குறைக்கலாம்ல. முதல்ல அந்த ஆத்தால பசங்க தமிழ் கார்ட்டூனுக்கு ஒழுங்கா வீடியோ போட சொல்லுடி மொட்டைக்காரியே. கேட்டா தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஒழுங்கா உடம்ப பார்த்துக்கிட்டு கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ போட சொல்லு. மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? அப்புறமா உடம்ப குறைக்கிறத பார்க்கலாம். அது சரி சுவர் இருந்தா தானே சித்திரை வரையலாம். அவ உடம்ப பார்த்துக்கிட்டா தானே உங்களுக்கு எல்லாம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம். முதல்ல உடம்பையும் பார்க்கட்டும், என்டர்டைன்மெண்ட்டையும் கொடுக்கட்டும். ஆமா, கையில் என்னடி குப்பமா பணியாரம் கணக்கா இருக்கு? 10 நாளா அந்த கருப்பட்டி பணியாரம் திங்கணும்னு ஒரே நினைவா இருந்துச்சு. என் மருமக மாடன்னுட்ட சொன்னேன். அவ ஓடி போய் நம்ம பொட்டி கடையில கருப்பட்டியை வாங்கியாந்து கிண்டி கருப்பட்டி பணியாரம் சுட்டா. சரி உனக்கு 4 கொண்டுட்டு வந்து கொடுத்தோம்னா நீ நல்லா திம்பியேன்னு கொண்டுட்டு வந்தேன். இந்தா திண்டு வாரு, நல்லா கமகமன்னு சூடா இருக்கும். டீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆத்தாடி ஆத்தா, நல்ல மனமாவுலடி இருக்கு. வெள்ளத்தை தட்டி போட்டு செஞ்சா கூட இம்புட்டு மனம் இருக்காது. கருப்பட்டியில செய்யவும் எம்புட்டு ருசியா இருக்குதியா. மாடனு குட்டி ஏலக்காய் பொடி எல்லாமல நுணுக்கி போட்டிருக்கா. எதையும் செய்யணும்னு செஞ்சா அதெல்லாம் என் மருமகாரி நல்லா கருத்தா செய்தாமட்டி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாரு. ஆனா எதையும் செஞ்சுதான் கொடுக்க மாட்டா. என்னத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தோம்னா இவ ஓயாம நம்மள செய்ய சொல்லுவா. அதனால சுத்த மத்த வாடா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போடுவான் அப்படின்னு கமுக்கமா இருந்து கூறுவான்கிறேன். எப்படித்தே இப்போ உள்ளவளுகள்லாம் இப்படி பழகிக்கிட்டு வர ஆளுகளா தெரியலையே. இந்தா சும்மா என்னத்தையாவது சொல்லாத. அதெல்லாம் மாடனு 8 நாள் விட்டு 10 நாள் விட்டு என்னத்தையாவது உனக்கு பலகாரம் பச்சின்னு போட்டு தானே கொடுக்குறா. அப்படிலாம் வாங்கி தின்னுபுட்டு திங்கலேன்னு சொல்லக்கூடாது குப்பம்மா. அடி செய்ய மாட்டானா? நானும் சொல்றேன், எல்லாத்தையும் செய்ய தெரியும். ஆனா என்னத்தைனாலும் நம்ம சொன்னோம்னா தான் செய்யறது இல்ல. அவ புள்ள உருசனுக்கு ஏதாவது வேணும்னு கேட்கட்டும், அடுத்த நிமிஷம் சிட்டா பறந்து சிக்கு சிக்குன்னு செஞ்சிருவாடி. ஆனா நம்ம கேட்டா மட்டும்தான் எனக்கு அது தெரியாது இது தெரியாது, நீங்க செய்யறது தாத்தே நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நம்மள்ட்ட நாடகம் நடிக்கிறாளுங்க. நம்ம மாமியாமார்கள்ட்ட எல்லாம் நம்மளுக்கு இம்புட்டு இது தெரியலையே. இப்ப உள்ளவ பல வித்தைய உள்ள கத்து வச்சிருக்கா.
அடி குப்பம்மா, அங்க என்னடி பங்கசம் வீட்ல ஏதோ காரெல்லாம் வந்து நிக்குது. எங்க ஒரு ஆளுக கார்ல ஏறி காரு வந்து நிக்குதா? எந்த காரு நிக்குது? நேரம் ஆயிக்கிட்டு இருக்கா. இங்க பூசாரிய வேற வர சொல்லியாச்சு. அந்த ஆளு வந்து நேரம் சென்று வச்சுன்னு கத்திக்கிட்டு கிடப்பானே. இவளுக்கு என்ன செய்யறாளுக புருஷன் மண்டாட்டியே? அடி லைலா, லைலா அம்மாச்சி, நான் ரெடி ஆயிட்டேன். தங்க வாங்க. கோயிலுக்கு போற பிள்ளைக்கு இப்படி அரையும் குறையுமா துணிமணி மாட்டி விடுவா? நல்ல பட்டு பாவாடை சட்டை எடுத்து போட்டு விடக்கூடாது. ஏன் மச்சி, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? நல்லா இருக்கும் டீ. இருந்தாலும் சரி விடு, சின்ன பிள்ளைக்கு என்ன இருக்கு, அதனால ஒண்ணுமில்ல. கேட்டா உன ஆத்தாக்காரி மாடலு கீடலுன்பா. ஐநத்துக்கு கோயிலுக்கு போற நேரத்துக்கு வம்பு கட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க? உள்ள பொண்டாட்டியும் புருஷனை முட்டையா ஒரிக்கிறாங்க. காலத்துல கிளம்பி வர சொன்னா இல்லையா? டிரைவர் வந்து எம்புட்டு நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டேமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர வேணாமா? நீ பாட்டுக்கு மணின்னு கிளம்பி வந்துருவ. எல்லாத்தையும் எடுக்கிறது யாரு நினைச்ச? சும்மா ரோட்ல நின்றுக்கிட்டு லோயிலான்னு ஏலம் போட்டுக்கிட்டே இருப்ப. இது நேரம் ஆயிருச்சுல. அங்கே பூசாரிய வேற வர சொல்லியாச்சு. அவர் போன் மேல போன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்ப வரியன்னு. காலத்துல சாமி கும்பிடுறதுக்கு வெள்ளன போறது இல்லையா? மணிக்கணக்கா வீட்டிலேயே உட்கார்ந்துருந்தா எப்படி? அதுக்காக தேடு மண்டெல்லாம் தேடி வச்சுட்டு போவேனாமா? நைட்டே உன்னை எல்லாத்தையும் எடுத்து வையின்னு சொன்னதுக்கு காலையில உட்காந்து பானையை விளக்கிக்கிட்டு இருக்க. அப்புறம் லேட்டா தானே ஆகும். பெரிய மனுஷி, உனக்கே பொறுப்பு இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? நான் பிள்ளைய கிளப்பி நான் குளிச்சு கிளம்பி வர வேணாமா? இதுல காலையில டிஃபன் பண்ண அது பண்ணு உப்புமா வேற கிண்டி வச்சுட்டு அது இந்த எல்லாம் வீணா போய் கிடக்கு. ஏமா அப்படி போட்டு பாடா படுத்துற? போற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னா கேக்குறியா நீ? அம்மா, அந்த சோப்படப்பா வண்டியை பிடிக்கிறதுக்கே 4000 ரூபா கேட்குறேன். இதில் ஹோட்டலுக்கு போகிற வழியில் குடும்பத்தோட தின்றுட்டு எம்பிட்டு காசு செலவழிச்சுக்கிட்டு தெரிகிறது. ஏதோ மாலை எங்களுத்துமா கிடந்ததுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர சொன்னா அந்த மொட்டைக்கறி. அதனால நானும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்ன சொல்கிற? ஒரே ஏதாவது செலவை ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தா எங்கே போய் நிற்கிதுன்னு தெரியுமா? மாட்டுக்கெல்லாம் வைக்கலி போட்டுட்டேன். கண்டுக்குட்டிய பாலை குடிக்க வச்சு கொண்டு போய் கட்டாந்தரையில கட்டிட்டேன். வேலை இதுட்டு சொல்லி மத்தியானத்துக்கு பால் வச்சு சொல்லிட்டேன். வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, புல்ல அரிக்குது. என்னம்மா நடிக்கிறான் பாரு, நட்டிப்புக்காரன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மருமேனே. பால் வச்சுறது மட்டும்தான் வேலையா இருந்துச்சு. வேலை இதான் பாத்துக்கிறட்டு வாங்க. அப்ப காலத்துல போயிட்டு வருவோம். அதான் எல்லா வேலையும் நீங்களே முடிச்சிட்டீங்களே. இந்த ஆள் இப்ப ரொம்ப அவசியமா? இவரெல்லாம் நம்ம கோயிலுக்கு வரலன்னு என்னம்மா ஆடுது? அடியே, குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட தாண்டி போகணும். மருமையினை விட்டுட்டா போக முடியும்? எல்லாருமா வரட்டும், சேர்ந்து போயிட்டு வருவோம். பொண்ணு புருஷன் முண்டாட்டி ஒத்துமையா இருந்தா தாண்டி நல்லா இருக்கேன். கோயில் உலத்துக்கு போக இல்லைனாலும் ஒரு சேலையை கட்டிட்டு வராம கடுப்பு துணியை போட்டுட்டு வர. சரி வா. என்னத்த சொல்லி எனக்கு மாலாமத்தே நிக்குது. அம்மா, நீ மட்டும் செயின் போட்டிருக்க, எனக்கு மட்டும் ஒண்ணுமே போடல. என்னடி செய்யறது? உன் அம்மாச்சி தான் வச்சிருக்கிறத பூரா பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன். ஏதாவது கொடுத்தா தானே போட்டு விட முடியும். நானே கவரிங்க தான் போட்டிருக்கேன். வா போவோம். இவளுக்கு இந்த வயசுலயே செயின் வேணுமா? செயின் மொட்டைக்காரியே, குலதெய்வம் கோயிலுக்குன்னு பேசிக்கிறாளுக. மக குடும்பத்தை கூட்டிட்டு போறா, மயனை கூட்டிட்டு போகலையாக்கு? என்னன்னு தெரியலையடி. குடும்பத்தோட தானே போயிட்டு வரணும். குலதெய்வம் கோயிலுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாம போறாளே, என்ன சங்கதி? ஒருவேளை அங்கிட்டு போய் கண்டு அவங்க வீட்டுல ஏத்திட்டு போவாளோ? அப்படி இருக்கும். போற வழியில தானே சுப்பிரமணி வீடு. அப்படியே அங்கிட்டு போய் ஏத்திட்டு போவோம்னு இருப்பாளுகளோ என்னமோ. எங்கிட்டோ இந்த மாலையும் கழுத்துமா பங்கசத்தை பொணமா போட்டதுக்கு அப்புறமாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடும்பமே ஒன்று சேர்ந்து ஒத்துமையா இருக்கட்டும். ஆமா, இப்படியே அடிச்சுக்கிட்டு கிடந்து என்னத்தை கண்டாளுக? மருமகன்னு எல்லா மக்களோடையும் நல்லா பெல்லா இருந்துட்டு போறது தானே நல்லது. அதான பார்த்தேன். எம்புட்டு சண்டை ஓட்டாலும் அந்த கோவத்தை முட்டை பப்ஸ் மேலே காட்ட மாட்டேன் அன்னைக்கிளி. எதா இருந்தாலும் நான் சாப்பாட்டில் காட்ட மாட்டோம்னு ஒதுக்காம சாப்பிட்றவ இன்னைக்கு இந்த முட்டை பப்ஸையே எடுத்து சாப்பிடாம வச்சிருக்கானா? அப்போ என்னத்தை சொல்ல? வாடா பிங்கு, என்ன வேணும்? சாப்பிட்றியா? அப்பா, எனக்கு ஃபோன் கொடுங்கப்பா. என் ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க்கை வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன்னு சொன்னா, அதை பார்த்து நான் எழுதிட்டு போகணும்ப்பா. இல்லைன்னா நாளைக்கு மிஸ் என்ன திட்டுவாங்க, வெளியிலேயே நிக்க வச்சிருவாங்கப்பா. அக்காவுக்கு படிக்கிறதுக்கு இருக்குன்னு வாங்கியிருக்காம, நீ வேணும்னா அப்புறமே வாங்கி எழுதுவேன். அப்பா, அவ சும்மா வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காப்பா. உங்ககிட்ட சும்மா சொல்லி ஃபோன் வாங்குறா. எனக்கு தான்ப்பா உண்மையிலேயே ஹோம்ஒர்க் இருக்கு. ஃபோன் கொடுங்கப்பா. அவ போய் சொல்றாப்பா. ஆன்லைன்லயே மேத்ஸ் எல்லாம் ஈஸியா சொல்லி தராங்க. நான் அதுதான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் எல்லாம் ஒன்னும் பார்க்கல. எருமை, ஏண்டி போய் சொல்ற? நீ தாண்டி போய் சொல்ற. ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தேன். சீப்பா, வாயில வர்றதெல்லாம் போய். அப்பா, உண்மையிலேயே நான் மேத்ஸ் தான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். இங்க அக்கா 12வது படிக்கிறா. அவளுக்கு முக்கியமானது ஆன்லைன்ல ஏதாவது போட்டிருப்பாங்க. அவ படிச்சு முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நீ போனை வாங்கி ஹோம்ஒர்க் பண்ணு. அப்பா, அவ போனே கொடுக்க மாட்டாப்பா, சும்மா சொல்றாப்பா. அப்பா, நீங்க வேணும்னா போனை வாங்கி பாருங்கப்பா. மேம் சொல்றதோட சேர்த்து ஆன்லைன்லயும் கொஞ்சம் கவனிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்னு தான்ப்பா பார்த்துட்டு இருக்கேன். இவ போய் சொல்றாப்பா.
சரித்தா சரித்தா நீ போய் படிப்போ. பிங்கு, அக்கா பப்ளிக் பரீட்சை எழுதணும்ல, 12வது பெரிய படிப்பு. இந்த மார்க்கை வச்சு தானம்மா அக்கா பெரிய படிப்பெல்லாம் போக முடியும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். படிக்கட்டும் வர்றா, நீ அடுத்த வருஷம் பார்த்துக்க. ஆமா, நான் 12th வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. போங்கப்பா, எனக்கு ஹோம்வொர்க் இருக்குன்னு தானே சொல்றேன். நிம்மி, நீ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்கச்சிட்ட கொடு, அவளும் பார்த்து எழுதி கேட்டேன் சரியா? 2 பேரும் அடிச்சுக்கறனாமல் இருக்கணும்லப்பா, ஒரு ஃபோனு தானே இருக்கு. சரிப்பா, நான் கொடுக்குறேன். அம்மா, அம்மாட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிட சொல்லலையா? அம்மாவுக்கு பப்ஸுனா ரொம்ப பிடிக்கும் தானே வாங்கிட்டு வந்தேன், அப்படியே வச்சிருக்கா? கொடுத்தேன்ப்பா, அம்மா தான் எனக்கு வேண்டான்ட்டாங்க, அதோட தான் கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன். சரிப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் போய் படிங்க போங்க. அப்பா, எனக்கு பசிக்குது, அம்மா தான் சாப்பிடல, நான் வேணும்னா இதை சாப்பிட்டுக்கட்டுமா? ஏய் அம்மா, அப்புறமே கூட சாப்பிடும்ல, வயிறு உடனே எல்லாத்தையும் நீனே திங்கணுமா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் ரோல் சாப்பிட்ட. அம்மா சாப்பிடாம இருக்கவும் தான் கேட்டேன், நீ சும்மா இரு. சி, இவ்வளவு நேரம் நல்லா தானே திண்ட. அப்பா இங்க பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என்ன தின்னி தின்னின்னு சொல்றா. மடி, காசு போட்டு வாங்கிட்டு வந்தது, அதான் அம்மா சாப்பிடலையில, ஆளுக்கு ஒன்றா எடுத்து தின்னுங்க. முட்டை பப்ஸ் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும், ஊச வாட வந்துடும்ல. இல்லப்பா, எனக்கெல்லாம் வேண்டாம். அப்பனா எனக்கே கொடுத்துருங்கப்பா. சரிம்மா சரிம்மா, உன்னால் 2ஐயும் திங்க முடியாது, அப்புறம் மத்தியானம் அம்மா சோறாக்கி வச்சதை சாப்பிடணும்ல. ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க, வீணாக்கி போட்டுறாதீங்க சரியாப்பா? ஒன்று 25 ரூபா. சரிப்பா, நான் சாப்பிட்டுருவேன். சரிம்மா, டவுசரையா டவுனில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னார், அப்பா டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறாம படிங்க. அப்பப்பா, நானும் ராம்நாடு வரேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நான் வேற சோழியா போகிறேன்டா, நீ எங்கே வர? ப்ரௌசிங் சென்டரில் கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து தான் நான் படிக்கணும். அப்புறம் எனக்கு மார்க்கர் வாங்கணும், ஹைலைட்டர் வாங்கணும், ஸ்டிக் பென் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குப்பா. அப்படியா? சரிம்மா, அப்போ நீ தங்கச்சிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வா, அது ஹோம்ஒர்க்கை எழுதட்டேன், நம்ம 2 பேரும் அதுக்குள்ளே ராம்நாடு போயிட்டு வந்துடுவோம். ஷோ அப்பா, ரொம்ப கேவலமா இருக்கு, கொஞ்சம் தள்ளியா, காத்து வரட்டும். நான் ராம்நாடே போறேன், ஃபோனுக்கு என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அத்தாடி, என் அத்தா மாருக 2 பேரும் என்ன இப்படி அடிச்சுக்கிறிய? பின்னாடி பொம்பளை பிள்ளைய ஒண்ணுக்கு ஒத்துமையா இருப்பீன்னு பார்த்தா இப்பவே இப்படி இருந்தா எப்படி? இவதான்ப்பா. சரி, அது சின்ன கழுதை கடந்துட்டு போகுது, நீ போய் சீக்கிரமா கிளம்பிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு ஓடியா, காலகாலத்துல போயிட்டு வந்துருவோம். சரிப்பா. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி. ஹலோ, வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி இருக்கிறது. அடியில குப்பமா மொட்டைக்காரி, நான் தாண்டி அலமையால் பேசுறேன். அடி அமுசாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கா, இன்னும் 8 நாள்ல கல்யாணம். நீங்க வாட்டுக்கு இருந்தா என்னடி அர்த்தம்? அதிரசம் முறுக்கு சுடணும், அரிசி எம்பிட்டு மாவு எம்பிட்டுன்னு சேர்க்கணுமா என்ன? அடி வாங்கடி, வீட்டுக்கு வந்த ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து செய்வாளுகளா, அங்கிட்டு இங்கிட்டு திரியல என்னடி? தட்டி விட்டாச்சு. ஷப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மாசிக்க இம்புட்டு வெயிலுன்னா பங்குனி சித்திரைக்கெல்லாம் ஊர்ல இருக்க முடியாது போல் இருக்கே. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. என்ன அடியே ஹலோ ஓலோன்னு இங்கே தானே இருக்கே, என்ன செய்தின்னு சொல்லு. காலையிலேயே ஒருத்திய வீட்டை விட்டு அனுப்பி வச்சமே, அவ போனாளா, போன வேலை என்ன ஆச்சுன்னு ஏதாவது ஒரு போன் அடிச்சில? 24 மணி நேரமும் போனும் கைமா தானே உட்காந்துருக்கீரு, ஏன் ஒரு வாரத்தை எனக்கு போன் அடிச்சு என்னடி செய்யற, பஸ்ல ஏறிட்டியா இறங்கிட்டியான்னு ஏதாவது கேட்டீங்களா கிழவி? நானே வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு இருக்கேன், இவ ஒருத்தி. ஏன் வாட்ஸ்அப்புக்கு என்னாச்சு? 24 மணி நேரமும் தான் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரே மெசேஜா வந்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையில இருந்து மெசேஜ் எதுவும் வரலையாக்கேன்? நான் பேசி விட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க இருந்து பதில் பேச்சே வரமாட்டேங்குது. எல்லாரும் வாட்ஸ்அப்ல இருக்காளுகளா இல்லையான்னு தெரியலையே. ஏன் உங்க வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கெல்லாம் என்ன வேலை? 24 மணி நேரமா அதையே தானே நோண்டிக்கிட்டு இருக்குங்க. உங்க மொட்டைக்காராத்தா யூடியூப்னு யூடியூப்ல பிஸியா இருக்கும், குப்பம்மா இன்ஸ்டாகிராமு, நீங்க வாட்ஸ்அப்பு, அப்புறம் என்ன உங்களுக்குலாம் கேடு? 24 மணி நேரமா ஆன்லைன்ல நீங்க தானே இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க, கூடு என்னன்னு பாப்போம். அடி ஒரு ரைட்டு தான் காமிக்குது கருப்பு கலர்ல, அவளுக்கு பார்த்துட்டாளுன்னா 2 வாட்டி ரைட் வரும்ல ப்ளூ கலர்ல, ஒரு ரைட்டு காமிக்குது, என்ன இலவனும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இந்த கிளவியெல்லாம் டெவலப் ஆகவும் தானே நாடு கெட்டு நாசமா போய்கிட்டு இருக்கு, என்னத்த சொல்ல. அதாவது அந்த காலத்தில் உள்ள கிளவியெல்லாம் திருகையை எடுத்து திருகவும், உலக்கை எடுத்து குத்தவும், சொலகை எடுத்து புடைக்கவும், மோர் எடுத்து கடையவுமா கிடந்துச்சு. இப்போ உள்ள கிளவியெல்லாம் பாரு, இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு பயங்கர டெவலப்டா சாமி. ஏய், பேச்ச குறைச்சிட்டு என்ன பிரச்சனைன்னு பாருடி. முறுக்கு அதிரசம் புளியறதுக்கு அவளுகளை வர சொல்லி விட்டேன், இன்னும் ஆளை காண. கிழவி, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணணும். நெட்டை ஆன் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு பேசி அனுப்பி தள்ளி இருக்கீங்க நீங்கள் வாட்டுக்கு, அப்புறம் எப்படி அவங்களுக்குலாம் போய் சேரேன்? அடி ஆமா, ராத்திரி தூங்க போகையில நெட்டு தீர்ந்து போயிருமேன்னு அமர்த்தி வச்சு, காலையில அதை ஆணு பண்ண மறந்துட்டேனா, ஆணு பண்ணி விடு அவளுக்கு சேதியை கேட்டுட்டு வீடு வந்து சேரட்டேன். அது சரி
நீ சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா என்னடி? ஆளு விடுறதா இல்ல நம்மளே செய்வோமான்னு அவளுக வந்தாத்தே என்ன ஏதுன்னு விவரம் கேட்க முடியும். அரிசி எல்லாம் ரெடியா என்ன? 20 கிலோ பச்சை அரிசி சாக்கில் இருக்கு. 10 கிலோ பச்சை அரிசிக்கு சாக்கு பத்தல பையில கொண்டுட்டு வந்திருக்கேன். அப்படித்தானே? இது போதும்ல? போதுமா என்னன்னு தெரியலடி. 1000 முறுக்கு 1000 அதிரசம் சுடணும். அதுக்கு எம்புட்டு எத்தனை உடி போடுறதுன்னு அவளுகள்கிட்டையும் கேட்கணும். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. நான் கேட்டுக்கிறேன். நீ எல்லாத்தையும் உள்ளே தூக்கி கொண்டு வை. கிழவி அவங்க என்ன டவுன்ல தானே இருக்காங்க, இன்னுமுமா முறுக்கு அதிரசம்லாம் கொடுக்கணும்? ஏதுக்கும் அவங்கள்ட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிறது நல்லது. நம்ம வாட்டுக்கு சுட்டு போட்டு அப்புறம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? எல்லாம் வேஸ்டா தானே கிழவி போகும். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முறுக்கு அதிரசம் வச்சா தண்டி சவ நிறக்கும். என்னதான் சீராட்டு கொண்டு போய் நிறைச்சாலும் அந்த சீரோட சேர்த்து 4 அதிரச பனையும் 4 முறுக்கு பனையும் மஞ்சள் துணியில சுத்தி இருந்தா தானே சவ நிறக்கும். அவங்க கொடுக்குறாக கொடுக்கல, நம்ம கடமையை நம்ம செஞ்சு விட்டணும்ல. என்னத்துக்கு இதுல மட்டும் ஒரு குறைய வைக்க? கல்யாணத்துக்கு வந்த சொந்த வந்தங்க வெறும் கையவா வீசிக்கிட்டு போவாங்க. 4 அதிரசத்தையும் 4 முறுக்கையும் கையில ஓட்டு கொடுத்தோம்னா இந்த வாரு கிராமத்துல பொண்ணு எடுக்கவும் முறுக்கு அதிரசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மனுஷ மக்க வாப்ப நம்ம சொந்த வந்ததுகளுக்கும் கல்யாணத்துக்கு கொடுக்கணும். இவ கல்யாணத்தை தானடி சரக்க செய்யணும். எல்லாத்துக்கும் நம்ம சுருக்கம் கையுமா செய்ய முடியாதுல்ல. ஐயோ கிழவி, நான் செலவுக்காக சொல்லல, இதெல்லாம் செய்யணுமா கேட்டுக்கிறோமேன்னு கேட்டேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. நம்ம அம்சி குந்தானிக்கு எதை செஞ்சாலும் எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா சூப்பரா செஞ்சு விட்டணும். அவங்க அப்பா அம்மாவே இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தாலும் இந்த அளவுக்கு ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி இருக்க கூடாதுன்னு ஊரு பேசணும். அந்த அளவுக்கு பக்காவா எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சு விட்டணும்ல. அம்புடுத்தேன் அந்த தாய் தகப்ப இல்லாத பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம கையால கண்டதை போட்டு சிறக்க செஞ்சிடணும். அதுக்கு அந்த ஆத்தா மகமாயி துணை இருக்கணும். ஆத்தா அகிலாண்டேஸ்வரி என் மருமகளை நல்லபடியா வைத்தா, நல்லபடியா வை.